ரயன் கோஸ்லிங், எமிலி பிளண்ட் நிறைய பேர் நடித்த த ஃபால் கை மூவி ரீசெண்டாக ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு ஆக்ஷன் மூவி, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், கன் ஷாட்ஸ், பாம் பிளாஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஸ்டண்ட் மேனோட ஸ்டோரி. மூவியோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ ரயன் கோஸ்லிங் ஒரு சினிமா ஸ்டண்ட் மேனாக இருப்பார். மூவியில் ஹீரோக்கு டூப் போடுறவர். இவர் நம்பர் 1 ஸ்டண்ட் மேன். ஒரு பெரிய ஹீரோக்கு டூப் போடுறப்ப அந்த ஸ்டண்ட் ஃபெயிலியர் ஆகுது. அது ஒரு பெரிய பில்டிங் டாப் ஃப்ளோரில் இருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரியான டூப். இந்த ஸ்டண்ட் ஃபெயிலியர்னால இவர் ஃபால் கைன்னு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு அண்ட் டூப் போடுறதுலேருந்து விலகி இருக்காரு. இதே மூவியில் தான் கேமரா உமனாக ஒர்க் பண்ணுறாங்க ஹீரோயின். இவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஹீரோ நார்மல் ஆகுறாரு. அவருக்கு திரும்பவும் டாப் ஹீரோக்கு டூப் போடுற சான்ஸ் வருது. அண்ட் ஆல்சோ அந்த மூவியை ஹீரோயின் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஹீரோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் திரும்ப சேர்றாங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோ ஒருத்தரை கொல்ற மாதிரி வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஆனால் அந்த கொலையை ஹீரோ பண்ணலை. இதிலிருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சாரு, இவரை யார் ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டாங்க, எதுக்காக பண்ணாங்க, உண்மையான கொலையாளி யாருன்னு எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சாருன்றதை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்கிறாங்க. அதுதான் ஸ்டோரி. மூவி சூப்பராக இருக்குது. சிம்பிளான ஸ்டோரி. கிட்டத்தட்ட இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்திருக்கு. பட் இந்த மூவியில் ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் இருந்தது. அதனாலே சூப்பராக இருக்குது. ஸ்டண்ட்லாம் செம்மையாக இருக்குது. ஹீரோவே ஒரு ஸ்டண்ட் மேன்றதால அன்ரியலிஸ்டிக் ஸ்டண்ட்லாம் அக்செப்டபுளாக இருந்தது. நிறைய சீக்வன்ஸ் மூவியில் சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரக் ஃபைட் சீக்வன்ஸ், ஹோட்டல் ஃபைட் ப்ளஸ் போட் ஃபைட் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ் ஃபுல் சீக்வன்ஸும் வேறு லெவலில் இருந்தது. இந்த மூவியை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மூவியை ஃபோனில் பார்க்குறத விட டிவி மாதிரி பிக் ஸ்க்ரீனில் HD குவாலிட்டியில் பாருங்கள். மூவியோட எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கூட சூப்பராக இருந்தது. மூவியில் ஒர்த்தாக இருக்கும். மூவி அமேசான் பிரைம் வீடியோ, ZEE5, ஜியோ சினிமாஸில் அவைலபிளாக இருக்குது. மூவிக்கான IMDb ரேட்டிங் 6.9. ஒர்த்தான மூவி, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ், ட்ரெய்லர், டீசர், பிரேக் டவுன்னு நிறைய கண்டென்ட் இருக்குது. அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை மக்களே.